அப்ப புறத்திலே அப்படி அகர வழியிலே இருந்து அது படிப்படியாக ஒவ்வொரு வழியும் மலர்ந்ததோ, அதே போல எங்களுக்குள்ளே அகர வழி எங்கே இருக்கு என்றால், இந்த புறத்திலே இருக்கின்ற ஆகாயத்திலே இருக்கின்ற அகர வழியிலே இருக்கின்ற அந்த அகர வழியிலே ஆகாச அணுக்கள் நிறைந்திருக்கின்றன. எண்ணற்ற கோடி ஆகாச அணுக்கள் நிறைந்திருக்கின்றன. அந்த ஆகாச அணுக்களிலே ஒரு ஆகாச அணுத்தான் நம்முடைய உச்சிக்கு கீழே அண்ணாக்குக்கு மேலே பகர வடிவமான ஒரு வழி இருக்கின்றது. இது கூட சில பேர் நம்பிக்கையிலும் கூட வரலாம், இப்படி இருக்கா. ஆனால் என்னுடைய குருநாதர் சரவணதாஸ் சுவாமி, நீங்க அறிஞர்கள் எனக்கு தெரியாது, அவர் மண்டோட்டை பிளந்து வச்சிருக்கின்றார். பிளந்து வச்சிருந்து அவரெல்லாம் காட்டி எனக்கு விளங்கப்படுத்தினார். அதனால இந்த உச்சிக்கு கீழே அண்ணாக்கு மேலே ஒரு சிறிய இடம் இருக்கின்றது. இந்த சிறிய இடத்தான் சிற்சபை அல்லது சிற்றம்பலம் என்றெல்லாம் நாங்கள் போற்றி பல பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டு இருக்கின்றோம். அப்ப அந்த சிற்சபையினுடைய நடுப்பகுதியிலே எப்படி ஆகாசம் அந்தரத்திலே அகரவழியிலே அந்தரத்திலே இருக்கின்றதோ, அதே போலத்தான் எங்களுக்குள்ளே அந்த உச்சிக்கு கீழே அண்ணாக்கு மேலே இருக்கின்ற அந்த பகர வடிவமான சிறிய இடம், அவ்வளவு. அந்த இடத்திலே அந்தரத்திலே தான் ஆன்மா இருக்கின்றது. ஆன்மா என்று சொன்னால் இப்ப ஒரு அகரவடியிலே இருக்கின்ற ஒரு ஆகாச அணுத்தான் நம்முடைய அந்த பகரோடைய குழியாகிய அந்த சிறிய இடத்திலே அந்த ஒரு ஆகாச அணுத்தான் ஆன்மாவாக இருக்கின்றது. அப்ப இதுதான் இங்கு. அப்ப எங்களுக்குள்ள அந்த அகரவழி எதென்றால் அந்த சிதாகாச ஒரு சிறிய அணுத்தான்.